بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: إن الله يأمركم أن تؤدوا الأمانة إلى أهلها. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنية وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், மக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள், நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மாபெரும் பேர் அற்புதத்தால் ஒரு புனிதம் நிறைந்த மாதத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் ரமலானை எதிர்பார்த்தவர்களாக, ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக, ரமலானில் இறைவனுடைய நெருக்கத்தை, இறைவன் வழங்கக்கூடிய பரக்கத்துகளை, இறைவனுடைய மகப்பிரத்துகளை, நரக விடுதலையை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்ற துஆவோடு, அன்பானவர்களே, தற்போதைய நிலை இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழகத்தின் தேர்தலை இந்த சமூகம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. 234 தொகுதிகள், 4274க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், 6,29,43,512 வாக்காளர்கள். இந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் 300க்கும் மேற்பட்ட இராணுவ கம்பெனிகள், பல்லாயிரக்கணக்கான தேர்தல் அலுவலர்கள், ஆயிரக்கணக்கான இலவச அறிவிப்புகள், இவைகள் எல்லாம் சாத்தியமாகுமா என்று சிந்திக்க தோன்றும் ஏராளமான வாக்குறுதிகள், வித்தியாசமான கோஷங்கள், விதவிதமான முழக்கங்கள், தமிழகத்தின் தலைவர்களின் சூறாவளி பயணங்கள் என இந்த தமிழகத்தின் 16வது சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது என்று கூறலாம். இதுவரை நடந்த தேர்தல்களை விட தற்போது நாம் எதிர்நோக்கும் தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரையும் செய்ய போகின்ற
அல்லது வழங்கிய அந்த சிறப்புகளை குறித்து தேர்தல் களங்களை சந்தித்த அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் தற்போது ஒரே முழக்கத்தோடு விளங்கிக் கொண்டு இருக்கின்றது. இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கை கோட்பாடோடு பெரும்பாலான பிரச்சாரங்கள் இந்த தமிழகத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, தமிழக இஸ்லாமியர்கள் சந்திக்கும் இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளை, பிரதானமான முக்கியமான கோரிக்கைகளை, இடஒதுக்கீடு போன்ற வாழ்வாதார பிரச்சனைகளை மையமாக கொண்டு இஸ்லாமிய சமூகத்தில் வாக்குகள் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய வாக்குகளை அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வழங்கியது. ஆனால் தற்போதைய தேர்தல் முஸ்லிம் சமூகத்தின் மீதான அக்கறை, கரிசனம் என்பது எந்த அரசியல் கட்சிகளிடத்திலும் இல்லை என்பது நிதர்சன உண்மை. இந்த கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களின் மேம்பாட்டை முக்கியத்துவம் தரவில்லை என்பதுதான் உண்மை. காரணம் என்ன தெரியுமா? இதற்கான காரணம் என்ன? இஸ்லாமியர்களின் முன்னேற்றத்தை முன்னெடுக்காத ஒரு தேர்தலாக, இஸ்லாமியர்களை கண்டுகொள்ளாத ஒரு தேர்தலாக வரக்கூடிய தேர்தல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கான காரணம் என்ன என்று அலசி பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய கட்சிகளும் அவர்களிடம் உள்ள சிதறிய சிந்தனைகளும் தான் இதற்கான காரணம் என்பதை அரசியல் விமர்சகர்கள் இன்று முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட கருத்தோட்டங்கள், பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமூகம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. எப்படி கடந்த காலங்களில் வாக்களித்ததை போன்று தற்போதும் இந்த சமூகம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் யாரை தேர்ந்தெடுப்பது? எந்த அளவுகோல்களை கொண்டு நம்முடைய வாக்கை நாம் செலுத்துவது? நமக்கான சரியான வேட்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பத்தில் ஏனைய வாக்காளர்கள் எப்படி குழம்பி இருக்கின்றார்களோ அதே நிலையில் தான் இஸ்லாமிய சமூகமும் குழம்பி இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். சமீபத்திய இஸ்லாமிய மக்களுக்கான நெருக்கடி, அடுக்கடுக்கான சோதனைகள், அநேகமாக இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்படுதல், ஏன் ஒரு படி மேலாக இந்த நாட்டை விட்டு சட்டங்களை போட்டு நம்மை வெளியேற்ற சுற்றிக் கொண்டிருக்கும் பல்வேறுபட்ட சதித்திட்டங்கள், இப்படியான நிகழ்வுகளுக்கு பின்பும், இப்படியான சோதனைகளுக்கு பின்பும், இப்படியான நெருக்கடிகளுக்கு பின்பும் இந்த நாட்டை விட்டே நம்மை வெளியேற்ற கொடுக்கின்ற சதித்திட்டங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய கட்சிகளில் சிலவர்கள், இஸ்லாமிய இயக்கங்களில் சிலர்கள் கூட்டணி மாற்றத்தை எதிர்நோக்கி, சிலர்கள் அவர்களோடு கூட்டணி, சிலர்கள் இவர்களோடு கூட்டணி என்ற ரீதியில் மார்க்கத்தை பிளவுபடுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக யார் யார் எல்லாம் நம்மை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று துடித்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாட்டில் யாரெல்லாம் ஆதரவளித்தார்களோ, சட்டங்களை முன்னிறுத்தி இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று துடித்தவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ
அவர்களோடு சில இஸ்லாமியர்கள் கூட்டணி இந்த தேர்தலில். அன்பானவர்களே, இஸ்லாமிய சமூகம் உணர்ந்திருக்கின்றது யார் நம்முடைய விரோதி, யார் நம்முடைய துரோகி என்பதை இஸ்லாமிய சமூகம் கண்கூடாக உணர்ந்துவிட்டது. அன்பானவர்களே, இது போன்றவர்களை பற்றி பேசலாம் என்று சொன்னால் அடுக்கடுக்கான குற்றங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து விட்டது. கண்கூடாக அல்லாஹ் காட்டிக் கொடுத்து விட்டார் யார் நம்முடைய துரோகி என்பதை. அன்பானவர்களே, யாரை நாம் தேர்ந்தெடுப்பது, எந்த அளவுகோல்களை கொண்டு வேட்பாளர்களுக்கு நாம் வாக்களிப்பது, எப்படி தேர்ந்தெடுப்பது, இது போன்ற பல்வேறுபட்ட குழப்பமான கேள்விகள். இந்த கேள்விகளோடு சன்மார்க்கத்தை நாம் அணுகினோம் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றின் படிப்பினைகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி நமக்கான பிரதிநிதிகளை, வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பானவர்களே, ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இந்த தேசம் ஒன்றும் இஸ்லாமிய ஆட்சி முறையை அடிப்படையாக கொண்டது அல்ல. இங்கு நடைபெறும் தேர்தல் இஸ்லாமிய அடிப்படையில் நடைபெறுவதும் அல்ல. இந்த தேசத்தில் ஆட்சியாளர்கள் அனைவரும், தேர்தலில் களம் காணும் வேட்பாளர்கள் அனைவரும் 100% இறைவனை அஞ்சுபவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்க, இந்த உலக வரலாற்றின் ஆரம்ப காலம் தொற்று இன்று வரை இஸ்லாமிய சமூகம் முஸ்லிம் அல்லாத பல தலைவர்கள், பல ஆட்சியாளர்கள், பல மன்னர்களின் கீழ், அவர்களின் அதிகாரத்தின் கீழ் பயணித்தும் கடந்தும் வந்திருக்கின்றது. அந்த வரலாற்றுகளை நாம் பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய உதாரணங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நமக்கு கிடைக்கின்ற இந்த வாக்குரிமை என்பது அமானிதத்திற்கு ஒப்பானது. இந்திய அரசியல் சாசனம் இந்திய குடிமக்களான நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்ற வாக்குரிமை நமது அடிப்படை உரிமை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் இந்திய இந்த உலகத்தின் மிகப்பெரிய நாடான இந்திய நாடு ஜனநாயக நாடாக புகழ் பெற்றதற்கு காரணம், அதன் அஸ்திவாரம் என்ன தெரியுமா? ஓட்டு போடும் உரிமை தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு காலகட்டத்தில் 1952க்கு முன்பாக இந்த நாட்டில் யார் எல்லாம் வரி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஓட்டுரிமை இருந்தது. 1952க்கு முன்பாக யார் எல்லாம் இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே செல்வந்தராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம் வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஏன்? பல மேற்கிந்திய நாடுகள் சொத்துள்ளவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மாத்திரமே வாக்குரிமையை வழங்கியது. சில நாடுகளில் கருப்பினத்தவர்கள் ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லை என்பதை அறிவித்தது. சில நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதையும் அறிவித்தது. 1918க்கு முன்பாக இந்திய நாட்டில் பெண்கள் வாக்குரிமை இல்லை என்ற நிலைதான் இருந்தது. 1952க்கு பின்னால் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டில் 21 வயதை அடைந்த அத்தனை நபர்களுக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை, ஓட்டுரிமை, ஓட்டு போடும் தகுதி என்ற நிலைக்கு வந்ததற்கு அப்புறம்தான் இந்திய நாடு மிக பெரும் ஜனநாயக நாடாக புகழ் பெற்றது என்பது வரலாற்று உண்மை. அன்பானவர்களே, வாக்குரிமை என்பது மிகப்பெரிய அமானிதம். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் சொல்லுவான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானா இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான்,
அமானிதம், அடைக்கல பொருட்களை அதற்கு உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படையுங்கள். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வேத வரிகள். இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கின்ற இந்த உரிமை இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்ற அமானிதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை உரிய முறையில் உரியவர்களிடம் ஒப்படைப்பது இஸ்லாமியர்களின் கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் இங்குதான் இஸ்லாமிய சமூகத்திற்கான ஒரு சிக்கல். எப்படி உரியவர்களை அடையாளம் காண்பது, எப்படி அவர்களிடத்தில் உரிய முறையில் வாக்குகளை ஒப்படைப்பது? ஏனென்று சொன்னால் இன்றைய ஆட்சியாளர்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய வேட்பாளர்களும் சரி, எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஊடகங்கள் நமக்கு தோளிருந்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஓட்டளிக்காமல் நாம் ஒதுக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நமது ஓட்டையும் யாராவது பயன்படுத்தி தவறானவர்களை தலைமையிடத்துக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேர்ந்தெடுக்காமல் ஒதுங்கிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. உரிய முறையில் உரியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு எச்சரிக்கையாக வழங்குகின்றது. எப்படி தேர்ந்தெடுப்பது? ஒரு இறை நம்பிக்கையாளர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி அது அவனது ஈருலக வாழ்விற்கும் பிரச்சனையாக அமைந்துவிடக் கூடாது என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் அணிகின்ற செருப்பிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அங்கம் வகிக்கின்ற எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி, நம்மை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களில் இருந்து, நம்மோடு இருக்கின்ற நண்பர்களில் இருந்து, நாம் தேர்ந்தெடுக்கின்ற வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயத்திலும் நல்லதை நல்லவற்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அப்படி எல்லா விஷயத்திலும் நன்மையானதை தேடி தேடி செய்பவர்களை மார்க்கம் அவர்களை கௌரவிக்கின்றது என்பதாக நாம் ஹதீஸின் வாயிலாக, குர்ஆனின் வாயிலாக விளக்க முடியும். நன்மையான விஷயங்களை தேடி தேடி செய்வது என்பது நபிமார்களின் நற்பண்புகளில் ஒன்றாக மார்க்கம் நமக்கு போதனை செய்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லித் தருவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது, அன்ஹா காலத் ما خير رسول الله صلى الله عليه وسلم بين امرين الا اخذ ايسرهما ما لم تكن اسما. இரண்டு விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அந்த இரண்டில் எளிதானதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்வார்கள். அந்த இரண்டில் எது பாவமான விஷயம் இல்லையோ அதை தேர்வு செய்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபைன் கான இஸ்மன் கான அபஅது நாஸி மின்ஹு. தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களில் பாவம் இருந்தது என்று சொன்னால் மக்களில் முதலில் அதை விட்டு விலகுபவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நன்மையை தேடி செய்வதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை இந்த உலகத்திற்கு எட்டி வைத்தார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கலாம். எகிப்திலிருந்து மதியன் தேசத்திற்கு சென்ற மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் இரண்டு பெண்களுக்கு அவர்களின் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டுகின்றார்கள். அந்த இரண்டு பெண்களும் வீட்டிற்கு சென்று தனது தந்தையிடம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் அங்கே இருக்கின்றார், அவர் நல்லவராக நாணயமானவராக இருக்கின்றார், அவரை நீங்கள் பணியாளராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிய பொழுது
அந்த தந்தை நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டார்கள் தனது மகள்களிடம், எப்படி அந்த நபரை நீங்கள் நல்லவர் என்று முடிவு செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மகள்கள் 2 பேர்களில் ஒருவர் சொன்னார், காலத்தி ஹதாஹுமா யா அபதி இஸ்தஅஜலு இன்ன கைர மன் இஸ்தஅஜல்தல் கபியுல் அமீன். அந்த நபரை எப்படி நம்பிக்கையானவர் உண்மையானவர் என்பதை நான் அறிந்து கொண்டே தெரியுமா? சொன்னார்கள் அந்த பெண்மணி, அமனத்துஹு ஃபஇன்னஹு قال لي امشي خلفي حتى لا تصف ريح بدنك. நான் அந்த நபரை எனது தந்தையிடம் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வேலை தருவார், உணவு தருவார் என்று அழைக்கின்ற பொழுது அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? பெண்மணியே, நீங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள், எனக்கு முன்னால் நீங்கள் வழிகாட்டி செல்ல வேண்டாம், முன்னால் செல்லும் நான் உங்களிடம் வழி கேட்டுக்கொண்டே வருகின்றேன், எனக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணம் சொல்லும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் நடந்து சென்றால் காற்றின் சூழ்ச்சியால் உங்களுடைய உடல்களை எனக்கு காட்டப்படும், அதை விட்டும் நான் இறைவனிடத்தை பாதுகாப்பு தேடுகின்றேன், எனவே எனக்கு பின்னால் வாருங்கள் என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனது சிறிய விஷயத்தில் கூட நன்மையான விஷயத்தை தேர்ந்தெடுத்ததின் காரணத்தினால் ஆதரவற்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கினார். அதே போன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சபா நாட்டு அரசி பல்கீஸ் அம்மையார் தன்னை சந்திக்க வருகின்ற பொழுது உலகத்தை ஆட்சி செய்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனது சபையிடம் கேட்டார்கள், சபா நாட்டின் அரசி என்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார், அவர் வருவதற்கு முன்பு அந்த நாட்டின் சிம்மாசனம் அந்த கோட்டைக்குள் சென்று அதை எடுத்து வர வேண்டும், இதற்கு யார் தயார் என்று கேட்கின்ற பொழுது மிகப்பெரிய ஜின்கள் எல்லாம் சொன்னது, நான் அதை கொண்டு வருகின்றேன், அதற்கு சக்தி என்னிடம் இருக்கின்றது என்று சொல்லிய பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் قال الذي عنده علم من الكتاب انا اعطيك به قبل ان يرتد اليك طرفك. அந்த பொறுப்பை ஒரு ஆலிமிடம் தனது சபையில் இருந்த எழுதுபவரிடம் அதை ஒப்படைத்தார்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்மூடி திறப்பதற்குள் அல்லாஹ் அந்த அடியாரின் மூலமாக அந்த சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வந்து வைத்தான். முழு கட்டுப்பாடோடு இந்த உலகம் இருந்தும் ஒரு பொறுப்பை யாரிடம் தேடி ஒப்படைக்க வேண்டும் என்பதை நபிமார்களின் வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போன்று நாம் ஒப்படைக்கும் அமானிடம் அதை தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் யஅஜூஜ் மஅஜூஜ்னுடைய சம்பவத்தை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருவார். யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டத்தார்கள் 2 மலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்த ஒரு மிக பெரும் சமூகத்தை அச்சுறுத்திக் கொண்டே வந்தார்கள். யாராவது நமக்கு வரமாட்டார்களா, பாதுகாப்பு அளிக்க மாட்டார்களா என்ற நேரத்தில் நபி துல்கர்னை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பினான். அந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவரை எழுப்ப வேண்டும் என்று அந்த மக்கள் முறையிட்டார்கள். அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க மிக பெரும் தடுப்பு சுவரை நபி துல்கர்னை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கு எழுப்பி தந்தார்கள் என்பது அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய வரலாறு. யாரிடம் அந்த கூட்டத்தாரிடமிருந்து அபயம் பெறுவதற்கு யாரை சந்திக்க வேண்டும், யாரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக அல்லாஹ் அடுக்கடுக்காக ஏன் மறுமை நாள் வரை அந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலைக்கு அல்லாஹ் அவர்களை தயார்படுத்தினார். அதே போன்று தகுதியானவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நாளும் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடியும்.
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அந்த நாட்டின் அரசருக்கு மிக கொடூரமான கனவு கொண்டு வருகின்றது. அதற்கு விளக்கம் தேடி நாடு முழுவதும் அடையப்படுகின்றது. யாருக்கும் தெரியவில்லை. அந்த சபையில் இருந்து ஒருவர் சொன்னார், சிறையில் நபி யூசுப் இருக்கின்றார்கள், அவர்களிடம் சென்றால் உங்களது கனவுக்கான விளக்கம் தெரியும் என்று சொல்லிய பொழுது அரசர் அந்த மனிதரை சிறைக்குள் அனுப்பினார். அந்த சிறையில் இருந்து கனவுக்கான விளக்கம் தேடி அந்த மனிதர் அந்த அரசரிடம், இதுதான் உங்களின் கனவுக்கான விளக்கம், அந்த சிறையில் இருக்கும் யூசுப் என்ற நபர் இதை தெரிவித்தார் என்று சொல்லிய பொழுது யூசுப் நபியை யார் என்று அறிந்து கொண்ட அந்த அரசர் சிறையில் இருந்து வெளிப்படுத்தி மதிப்பிற்குரியவராக, முழு நம்பிக்கைக்குரியவராக யூசுப் நபி அவர்களை நாட்டின் கருவூலத்தை பாதுகாக்கும் மிக பெரும் பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைத்தார்கள். இப்படி பல்வேறுபட்ட உதாரணங்களை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே நம்மால் பார்க்க முடியும். சரி, உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம். தற்போது நம்முடைய வேட்பாளர்கள் யூசுப் நபி இல்லையே, இப்ராஹிம் நபி இல்லையே, துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இல்லையே, அப்படி இருக்க நாம் எப்படி நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது? ஒரே ஒரு உதாரணம். நமக்கு முன்னால் ஒரு தட்டில் நிறைய கண்ணாடி துகள்களை வைத்தால், மற்றொரு தட்டில் அதிகமான ஆணைகளை வைத்து, மற்றொரு தட்டில் சிறிய குண்டூசிகளை வைத்து, மூன்றையும் கையால் எடுங்கள் என்று சொன்னால் நாம் எதை செய்வோம்? மூன்றில் ஏதாவது ஒன்றை எடுத்தே ஆக வேண்டும் என்று நாம் நிர்பந்திக்கப்பட்டால் நாம் எப்படி யோசிப்போம்? கையில் அதிகமான காயம் ஏற்படுத்தாதது எது என்பதை நாம் யோசித்து எடுப்போமா இல்லையா? அது போன்ற ஒரு நிலையில் தான் இன்று இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்தியா என்கின்ற ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் வேட்பாளர்களாக நிற்கலாம், யார் வேண்டுமானாலும் மக்கள் பிரதிநிதிகளாக வரலாம். ஆனால் நாம் தேர்ந்தெடுப்பது நம்மை பாதிக்காதவர்கள் யார், நம்மை கொடுமைப்படுத்தாதவர்கள் யார், நம்மை சிதைக்காதவர்கள் யார் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக பல்வேறுபட்ட உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். பனு இஸ்ரவேலர்களின் வரலாறுகள் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துர்சினா மலைக்கு சென்றிருந்த நேரத்தில் சாமிரி என்பவனின் பேச்சை கேட்டு பனு இஸ்ரவேலர்கள் அடைந்த விளைவுகளை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் காட்டுகின்றது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி இருக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹவ்வா அம்மையார் அவர்களும் ஷைத்தானின் ஆலோசனையை கேட்டு அந்த மரத்தை நெருங்கியதால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறும் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே. அதே போன்று ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆள்படுத்தப்பட்ட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வந்ததால் மீன் விழுங்கி அந்த மீனின் வயிற்றுக்குள் சோதனையை அனுபவித்தார்கள் என்பதும் குர்ஆன் நமக்கு போதனை செய்கின்றது. அன்பானவர்களே, எனவேதான் இந்த தேர்தலில் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மிக இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு முன்னால் அத்தனை ஊடகங்களும் இப்பொழுதுள்ள வேட்பாளர்கள் யார், அவர்களின் கொள்கைகள் என்ன, அவர்களின் சித்தாந்தங்கள் என்ன, அவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தற்போதைய மாநில ஜமாஅத்துல் உலமா சபை இந்த தேர்தல் சம்பந்தமாக பொதுமக்களுக்கான ஒரு வேண்டுகோளை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வேண்டுகோளை படிக்கின்றேன். அன்புடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 6/4/2021 அன்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. மாநிலத்திற்கு ஒரு நல்லாட்சியாளரை தேர்ந்தெடுத்து தருவதற்காக வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதும்
வரிசையில் காத்திருப்பதும் பொறுமையாக சிந்தித்து வாக்களிப்பதும் இஸ்லாமிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நன்மையான காரியம் மட்டுமல்ல, அவசியம் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகும். வாக்களிக்காமல் அலட்சியமாக இருப்பது கடமை தவறிய செயலாகும். எனவே நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று மாநில ஜமாஅத்துல் உலமா சபை பொதுமக்களை வேண்டிக் கொள்கின்றது. அதே நிலையில் இன்றைய சூழலில் நாட்டின் ஜனநாயக அமைப்பையும் பன்முக கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் சிறுபான்மையின மக்களின் மத நம்பிக்கைகளை கேள்விக்குறியாக்கி அவர்களின் உரிமைகளை பறித்து சாமானிய மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை காட்டாமல் கார்ப்பரேட்டுகளின் காவலனாக இருக்கின்ற மத்திய அரசின் மறைமுக மிரட்டல்கள் மற்றும் சதிகளின் மூலம் சுயமரியாதையின் பூமியான நமது தமிழகத்தில் காலூன்றி விடுவதற்கு கடுமையான முயற்சி செய்து வருகின்றது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பாசிச கூட்டணியை முழுமையாக தோற்கடித்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்பதை மாநில ஜமாஅத்துல் உலமா சபை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றது. அதே நிலையில் தமிழகத்தின் நலனில் அக்கறை கொண்ட வாக்காளர்கள் அனைவரும் 6/4/2021 அன்று நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, காங்கிரஸ், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக உட்பட மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அதன் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றது. அதே நிலையில் ஜனநாயக நாட்டின் தேர்தலில் போட்டியிடவும் வாக்கு கேட்டு வரவும் அனைவருக்கும் உரிமை உண்டு. நமது விருப்பத்தையும் அதிருப்தியையும் வாக்குச்சீட்டிலே நாம் தெரிவிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வாக்கு கேட்டு வரும் இடங்களில், பள்ளிவாசல்களில் அல்லது முஸ்லிம் மஹல்லாக்களில் யார் வருகை தந்தாலும் அவர்களோடு கண்ணியம் காத்து இஸ்லாமிய கண்ணியத்தை பேண வேண்டும் என்று மாநில ஜமாஅத்துல் உலமா சபை உங்களுக்கு தலைமையோடு கேட்டுக்கொள்கின்றது என்ற நிலையில் மாநில சபை நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய நம்முடைய பிரதிநிதிகள் யார் என்பதை நம் கண் முன்னால் இலகுவாக காட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த வாக்குரிமையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய சரியான தீர்வுதான் நாளை நமக்கான தீர்வாக அமையும் என்பதில் நாம் சிந்தனையோடு நம்முடைய வாக்குகளை அல்லாஹ் சொல்வதை போன்று அமானிதமாக சரியானவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தேர்ந்தெடுவானாக. வரக்கூடிய காலங்களில் இஸ்லாமியர்களுக்கான மிகச் சிறந்த ஒரு ஆட்சியை, இஸ்லாமியர்களை அரவணைத்து இறைவனை அஞ்சி செல்லக்கூடிய உயர்ந்த ஒரு வாக்காளர்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து இருளக வாக்கியங்களை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதே போன்று வரக்கூடிய ரமலானில் முழுமையாக இபாதத்துகளில், இறை வணக்கங்களில், நோன்புகளில் நம்முடைய செயல்பாடுகளை இணைத்துக் கொண்டு அதன் மூலம் இறைவன் வழங்கக்கூடிய அத்தனை ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் நரக விடுதலைகளையும் பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத நசீபை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்.